வாங்க வாங்க நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி பைக்கை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போடுறதுக்காக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ரோட்டில் யாருமே இல்லை, செம்ம சூப்பராக இருந்தது. அதுவும் அன்றைக்கி கொஞ்சம் கூலிங்காக வேறு இருந்தது, நல்லா சில்லுன்னு இருந்தது, செம்மையாக இருந்தது. நான் மட்டும் ஜாலியாக அழகாக பாட்டு சவுண்டில் லவுட் ஸ்பீக்கரில் வச்சு கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஹெட்செட் வாங்கி தரல, அதனால். அதுக்கப்புறம் இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இதுவும் அப்போ தான் இது வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக லாங்காக போயிட்டே இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப தூரம், அதனால் போக போக போய்கிட்டே இருக்கும். அதனால் போயிட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து யாருமே இல்லை ரோட்டில். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் பேர் வர ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக ட்ரெயின் விட்டு போகிறவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு அவங்க எல்லாம் இருந்தால் தானே போக முடியும், இல்லைனா எப்படி போவாங்க? அப்படி தான் நினச்சேன். அது செம்ம ஜாலியாக இருந்தது. நல்லா லாங்காக போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் நான் ரொம்ப ஸ்லோவாக வேற போனேன். ரோட்டில் யாருமே இல்லையா, பொல்யூஷன் இருக்காது, நல்ல காற்று வரும். அதனால் நல்லா காற்று வாங்கிட்டு அப்படியே இப்போ சவுண்டில் லவுட் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுட்டு அப்படியே சவுண்டில் கேட்டுகிட்டே ஜாலியாக போயிட்டுருந்தேன். ஆனால் எனக்கு என்ன, ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஐயோ ஹாஸ்பிட்டல் போகணுமே போகணுமே அப்படின்னு இருக்கும். இந்த வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஸ்டேஷன் போகிற டைமிங் மட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டைமிங் யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களா. ஸோ வந்து நம்ம ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கச்சன்னு இருக்கும். முன்னாடி மாதிரியா இருக்குது இப்போ ரோடு. ஐயோ முன்னாடிலாம் அவ்வளோ டிராஃபிக்லாம் இருக்காது. இப்போலாம் வெளில போகவே முடியல, ஃபுல்லும் டிராஃபிக் மட்டும்தான் ஆகுது, வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்குது. அது பாருங்களேன், ரோடு அவ்வளோ ப்ளசண்ட்டாக. ஐயோ இதை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக பைக்கில் போய்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாத இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சுவிட்சர்லாண்டு, ஃப்ரான்ஸ், அப்படி தான் இட்டாலி அப்படி தான் பிடிக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளால் அங்கே போக முடியலையே. இருக்கிற இடத்தையே இந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்புறம் டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் வர வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தேன். நான் எப்பயுமே நடந்துகிட்டே தான் இருப்பேன், உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுற டைமில் நம்ம உட்காந்து தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். நடந்துக்கிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நடந்துகிட்டே இருப்பேன். பட் ஆனால் ஷூ ரொம்ப முக்கியம், பிகிலுங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷூ போட்டு நடந்தோன்னா கால் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து வாக்கபிள் ஷூ கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஷூ கிடையாது, வாக்கபிள் ஷூ தான். ஸ்டேஷன் எப்படி